Hi students. Next நம்ம பார்க்க போகிறது objectives of accounting. Objectives of accounting அப்படின்னா கணக்கியலின் நோக்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம போன வீடியோஸில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் டு அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அக்கௌண்டிங்னா என்ன அப்படின்றத இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் எவால்யூவேஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், அக்கௌண்டிங்கோட பரிணாம வளர்ச்சிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அக்கௌண்டிங்கோட மீனிங் என்ன, டெஃபினிஷன்ஸ் என்ன, அதை மேட்ச் பண்ணி எப்படிலாம் வந்து டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் சைக்கிள்ஸ், அக்கௌண்டிங் சைக்கிள் அப்படின்னா கணக்கியல் சுழல், சரிங்களா? ஸோ அக்கௌண்டிங்கை எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும், அப்படி மெயின்டைன் பண்ணணும்னா எந்த மாதிரி ப்ராசஸ், அக்கௌண்டிங் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்குது, எப்படி ஆர்டராக நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயில்ஸாக பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்கௌண்டிங்கோட நோக்கம். ஸோ அக்கௌண்டிங்கை ரெக்கார்ட் பண்ணுறது மூலிமா நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ், ஸோ அதோட நோக்கம் என்ன, நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் ரெக்கார்ட் பண்ணுறது மூலிமா அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் ஒன், டு கீப் எ சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஒரு கம்பெனி ரிலேட்டடான, சரிங்களா, டிரான்சாக்ஷன் ஏதாவது இருக்கும். ஸோ அந்த என்ன டிரான்சாக்ஷன் அப்படின்னா கேஷ் ரிலேட்டடான டிரான்சாக்ஷன் நடக்கும் இல்லைங்களா? என்ன டிரான்சாக்ஷன் அப்படின்னா ஒன்று கேஷ் ரிலேட்டடான டிரான்சாக்ஷனாக இருக்கலாம், இல்லை கிரெடிட் ரிலேட்டடான டிரான்சாக்ஷனாக இருக்கலாம். ரெண்டுமே என்ன அப்படின்னா மணி ஓரியன்டான டிரான்சாக்ஷன் தான் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ண முறையாக பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ஈவெண்ட்ஸ்னால் எனக்கான நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த எந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கும் அப்படின்னா கம்பெனியில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒன்று சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அது சேல்ஸாக இருக்கட்டும் பர்ச்சேஸாக இருக்கட்டும் அது எது ரிலேட்டடாக இருக்குது, மணி ஓரியன்டான டிரான்சாக்ஷன் தான் குறிக்கும். ஸோ கேஷ் ரிலேட்டட். ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா கம்பெனியில் நடக்கிற ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், நிதி நடவடிக்கைகள் இருந்தாலும் சரி, அதோட நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, அதை நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணணும், முறையான பதிவேடுகளாக இருக்கணும், அதை தான் என்ன பண்ணணும் என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ அதை மாதிரி என்ட்ரி பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன், டு அசர்டைன் தி ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் தி பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் தி பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ். ஸோ இதை ரெக்கார்ட் பண்ணுறது மூலிமா, சரிங்களா, நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கம்பெனியோட ப்ராஃபிட் எவ்வளோ லாஸ் எவ்வளோ அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், டு அசர்டைன் தி ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸ் ஆர் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி என்டர்பிரைசஸ். இங்கே என்டர்பிரைசஸ் அப்படின்னா கம்பெனின்னு சொல்லியிருக்குன்னா ஸோ கம்பெனி ஓரியன்டாக பாருங்கள். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேர்ட் பாயிண்ட்டு, இதை ரெக்கார்ட் பண்ணுறது மூலிமா, அக்கௌண்டிங்கை கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன், நிதி நிலை எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். எப்படி மிஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு கம்பெனியில் நம்ம என்ன பண்ணுறோம் 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறோம், அந்த 5 lakhs எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை யூஸ் பண்ணுறது மூலிமா மீதி எவ்வளோ நம்மக்கிட்ட இப்போ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஓவரால் கம்பெனியோட ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஸ்டேட்டஸ் ஆஃப் தி என்டர்பிரைசஸ், அந்த கம்பெனியோட நிலை. இப்போ நம்ம பிளான் பண்ணுறோம், நம்ம கம்பெனி இப்படி தான் ரன் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும் பிளான் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த நம்ம பிளான் பண்ண மாதிரி நம்ம கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கா, ஸோ அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்லை வந்து எல்லாம் லாஸில் போகிறதுக்கு ஏதாவது பாசிபிள் இருக்கா, ஸோ அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதோட நிலை ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் இந்த அக்கௌண்டிங் ரெக்கார்ட் பண்ணுறது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் டு வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஃபார் தி ரெக்வயர்மெண்ட்ஸ். வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர் அப்படின்னா பல்வேறு பயனீட்டாளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது பங்குதாரர்கள். ஸோ நம்ம கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா, அவங்களுக்கு என்ன பண்ணணும், நம்மளோட கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ணணும் ப்ரொவைட் கொடுக்கணும் இல்லைங்களா? அந்த மாதிரி டீட்டெயில்ஸை கொடுக்கறதுக்கு அது அக்கௌண்டிங் ரெக்கார்ட் பண்ணால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், நம்மளோட டீட்டெயில்ஸை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், டு ப்ரொடெக்ட் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் என்டர்பிரைசஸ். அதாவது இந்த அக்கௌண்டிங்கை மெயின்டைன் பண்ணுறது மூலிமா நம்ம சொத்தோட நிலவரம் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்மக்கிட்ட அசட்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்குது, இப்போ அதாவது இன்னைத்தோட மதிப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் அக்கௌண்டிங் ரெக்கார்ட் பண்ணுறது மூலிமா கிடைக்கும். ஸோ அப்படி கிடைச்சா தான் என்ன பண்ண முடியும், நம்மளோட ப்ராடக்ட் அதை பாதுகாக்க முடியும். ஸோ இவ்வளோலாம் இருக்குது அப்படின்றது நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும், அதை வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ண முடியும், பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அசட்ஸை பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Next one, to ascertain the solvency and liquidity positions of an enterprises. இந்த இடத்துல solvency and liquidity positions அப்படின்னா solvency அப்படின்னா கடன் தீர்க்கும் திறன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ கம்பெனிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணக்குள்ள எல்லாமே ஓன் மணி போட்டு நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன பண்ணுவோம், சில பேர்த்திட்ட நம்ம என்ன பண்ணுவோம் கிரெடிட்டார்ஸ்கிட்ட கடன் வாங்கியிருப்போம், லோனில் கடன் வாங்கியிருப்போம். ஸோ இந்த மாதிரி கடன் வாங்கி நம்ம என்ன பண்ணுவோம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ அவங்களுக்குலாம் எவ்வளோ நம்ம என்ன அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் ஒன், லிக்விடிட்டி பொசிஷன் அப்படின்னா நீர்மைத்தன்மை அறிதல். ஸோ எவ்வளோ ஓவராலாக நமக்கு வந்து
லைபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அக்கௌண்டிங் கிரியேட் பண்ணுறது மூலிமா தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, இதுதான் அக்கௌண்டிங்கோட நோக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்னா கணக்கியலின் பணிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெஷர்மெண்ட் அப்படின்னா அளவிடுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, கவனி. தி மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் அக்கௌண்டிங் இஸ் டு கீப் சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்னன்னா கம்பெனியில் நடக்கிற டிரான்சாக்ஷனை சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது போஸ்ட் தெம் டு தி லெட்ஜர் அப்படின்றாங்க. அப்படின்னு என்னன்னா நம்ம கம்பெனியில் நடக்கிற டிரான்சாக்ஷன் என்ன பண்ணுறோம், சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட். சரிங்களா, ரெக்கார்ட் பண்ண டிரான்சாக்ஷனை என்ன பண்ணணும் அப்படின்னா லெட்ஜருக்கு போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல லெட்ஜர் அப்படின்றது என்னென்னா பேரேடு. சரி, போஸ்ட் தெம் டு தி அப்படின்னா அதை எடுத்தெழுதுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பேரேட்டுக்கு எடுத்தெழுதுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்டு அல்டிமேட்லி ப்ரிப்பேர் தி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். இது மாதிரி ஃபஸ்ட் என்ன பண்ணும், கம்பெனி நடக்கிற டிரான்சாக்ஷனை சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ண டிரான்சாக்ஷன் என்ன பண்ணுறாங்க லெட்ஜருக்கு போஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, இப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் என்னது அக்கௌண்டிங்கோட மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா கண்ணு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அக்கௌண்டிங் ஒர்க்ஸ் ஆஸ் எ டூல் ஃபார் மெஷரிங் தி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ என்னன்னா இப்படி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறது மூலிமா என்ன தெரியுது அப்படின்னா கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்மளால் என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளால் என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். ஸோ பிஸ்னஸில் என்னென்ன நடக்குது, எப்படி என்னென்ன ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்றத நம்மளால் என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். ஸோ அது எதை பற்றி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்றதை நம்மளால் என்ன பண்ண முடியும், தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் சொல்கிறாங்க இட் ஆல்சோ ஷோஸ் தி ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நான் அதை மெஷர் பண்ணுறது மூலிமா நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மீனிங்கில் சொல்லியிருக்கோம். ஸோ அமௌண்ட்டை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ அப்போ அங்கே பேசிக்காக சொன்னோம். ஸோ சேல்ஸோட வேல்யூ எவ்வளோ 5000, பர்ச்சேஸோட வேல்யூ எவ்வளோ 2000. ஸோ அந்த வேல்யூ குறிக்குது. ஸோ அதுவும் என்னது ஃபினான்ஷியல் தான். சரிங்களா, அதனால தான் என்ன பண்ணுறாங்க கம்பெனியோட ஓவராலாக ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்றத நம்ம என்ன பண்ண முடியும், தெரிஞ்சிக்க முடியும். எது மூலிமா, அந்த மெஷர்மெண்ட் மூலிமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்காஸ்டிங். ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு என்னன்னா முன்னறிதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, ஃபோர்காஸ்டிங் அப்படின்னா முன்னறிதல். பார்க்கணு வித் தி ஹெல்ப் ஆஃப் தி வேரியஸ் டூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் future performance and financial positions of the business enterprises can be forecasted. forecasting நான் சொல்லியிருக்கேன், முன்னறிதல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அக்கௌண்டிங்கில் வேரியஸ் டூல்ஸை யூஸ் பண்ணி, சரியா பாருங்க அங்கே சொல்கிறாங்க அக்கௌண்டிங்கில் வேரியஸ் டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவாங்க கம்பெனியோட ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம என்ன பண்ண முடியும், முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்னது அக்கௌண்டிங் ஒரு இம்பார்ட்டன்ட் டூல்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் கம்பேரிசன். கம்பேரிசன் அப்படின்னா என்னென்னா ஒப்பிடுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, அக்கௌண்டிங் ஹெல்ப்ஸ் டு கம்பேர் தி ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் வித் பிளான்ட் பர்ஃபார்மன்ஸ். அப்படின்னா கம்பெனியோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸையும் பிளான் பர்ஃபார்மன்ஸையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல்ல கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. சரிங்களா, பிளான் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட எவ்வளோ இருக்குது, 5000 இருக்குது. ஸோ அந்த 5000 இந்த மாதத்துக்கு நான் எப்படிலாம் செலவு பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் நடக்கிறது என்னவோ எப்படி இருக்கும், வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் சொல்கிறாங்க பிளான் பண்ண பர்ஃபார்மன்ஸையும் கம்பெனி எப்படிலாம் ரன் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50 lakhs போட்டு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம், அந்த 50 lakhs எப்படிலாம் கம்பெனிக்கு யூஸ் பண்ணணும், எப்படி அதை ரன் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிப்போம், ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் நடக்கிறது என்னது வேறு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸையும் நம்ம பிளான் பண்ண ஒரு ரிப்போர்ட், அதாவது ஆக்சுவல் ரிப்போர்ட்டையும் பிளான் பண்ண ஒரு ரிப்போர்ட்டையும் என்ன பண்ணுவாங்க கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. எது கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பிளான் பண்ண மாதிரி கரெக்டாக போயிட்டுருக்கா, இல்லை ஏதாவது ப்ராசஸ் நடக்காமல் இருக்கா, ஏதாவது மிஸ் பண்ணுறோமா, இல்லை ஏதாவது இப்போ ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் என்ன பண்ணியிருப்போம் பிளான் பண்ணி வச்சுருப்போம்.
ஸோ அந்த பிளான்லாம் இந்த ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவல் ட்ரிஃப்ட் இப்போ நடக்கிற விஷயத்தில் இந்த மாதிரி நடக்குதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அதை என்ன பண்ணுவோம், கம்பேர் பண்ணுறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் ஆல்சோ பாசிபிள் டு கம்பேர் வித் தி அக்கௌண்டிங் பாலிசிஸ். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, அவங்க அக்கௌண்டிங் பாலிசிஸை அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. சரி, கரெக்டாக மெஷர்ஸ் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி கம்பேர் பண்ணுறது மூலிமா தான் நமக்கு என்ன பண்ணுறது, கம்பெனியோட டேக்கன் டு என்ஹான்ஸ் த எஃபிஷியன்ஸ் வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ், கம்பெனியோட சில முடிவுகளை என்ன பண்ணுறது, எடுக்கிறதுக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கம்பேரிசன் அப்படின்றது என்னது, ஒப்பிடுதல். அதை எப்படி கம்பேர் பண்ணுவாங்க, ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸையும் பிளான்டு பர்ஃபார்மன்ஸ், ஆல்ரெடி பிளான் பண்ணதையும் இப்போ நடக்கிறதையும் ரிப்போர்ட்டை வச்சு என்ன பண்ணுவாங்க, கம்பேர் பண்ணி கம்பெனி பற்றியான ஒரு சில முடிவுகளை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், டிசிஷன் மேக்கிங். டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு என்னன்னா முடிவெடுத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஸோ எந்த மாதிரி முடிவுகள் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அக்கௌண்டிங் ப்ரொவைட்ஸ் ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன் டு தி மேனேஜ்மெண்ட் ஃபார் பிளானிங் எவாலுவேஷன் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கண்ட்ரோல். திஸ் வில் ஹெல்ப் them to take various decisions concerning cost, price, sales, level of activity, etc. அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிசிஷன் மேக்கிங் அப்படின்றது என்னது, முடிவெடுத்தல். எந்த மாதிரி முடிவுகள் எடுப்பாங்க அப்படின்னா, மேனேஜ்மெண்ட்க்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா அக்கௌண்டிங்லேருந்து கிடைக்கும். ஸோ அக்கௌண்டிங்லேருந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கம்பெனி பற்றி ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ எந்த மாதிரி டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்னா, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, காஸ்ட், கன்சர்னிங் காஸ்ட்டு, ப்ரைஸு, சேல்ஸ் லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி அப்படின்றாங்க. அப்படின்னு என்னென்னா, ஒரு பொருளோட விலை, அடக்க விலை, காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடக்க விலை அப்படின்னு என்னது, காஸ்ட் ப்ரைஸ். ஸோ அந்த பொருளோட விலை எவ்வளோன்ற நிர்ணயிக்க பண்ண முடியும். சரியா? அதை எப்படி, அதை எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணலாம், சரிங்களா, அப்படின்றது தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷனை நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா, அக்கௌண்டிங்லேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், கேதர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அது தேவையான இன்ஃபர்மேஷன் பிளானிங், எவாலுவேஷன், பர்ஃபார்மன்ஸ், கண்ட்ரோல், இது எல்லாமே என்ன பண்ணுறோன்னா மேனேஜ்மெண்ட்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது எது அப்படின்னா அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அக்கௌண்டிங் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தால் தான் நம்மளால கம்பெனி பற்றி ஒரு டிசிஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், கண்ட்ரோல். கண்ட்ரோல் அப்படின்னு என்னென்னா கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆஸ் அக்கௌண்டிங் ஒர்க்ஸ் ஆஸ் எ டூல் ஆஃப் கண்ட்ரோல், தி ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆர் ஐடென்டிஃபைட் டு ப்ரொவைட் feedback on various measures adopted. It serves as a tool for evaluating compliance of business policies and programs. அப்படின்னு என்னன்னா, ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், கண்ட்ரோல் அப்படின்னு என்னது, கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இயர் பை இயர் நம்ம அக்கௌண்டிங் மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஸோ அந்த ரிப்போர்ட்டை பார்த்து நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், அந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படின்றது தெரியும். சரிங்களா? ஸோ அது மூலிமா நம்ம என்ன பண்ணுறது, அந்த ஸ்ட்ரென்த் வீக்னஸ் பார்த்து நம்ம எப்படி கண்ட்ரோலாக அந்த கம்பெனியை வச்சுக்கலாம் அப்படின்றது நமக்கு ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கம்பெனியில் பாலிசிஸ், ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லி சிலதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ பாலிசிஸ் அப்படின்னு என்னது, கொள்கைகள். ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னா என்னது, திட்டங்கள். நம்ம பிளான் பண்ணிப்போம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கம்பெனி ரன் ஆகிட்ருக்கணும். ஸோ இந்த மாதிரி ரன் பண்ணால் நமக்கு என்ன பண்ணலாம், ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளான்லாம் போட்டு வச்சுருப்போம். ஸோ அந்த ப்ரோக்ராம்ஸ் என்னன்னா கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும். ஸோ அதுக்கு அக்கௌண்டிங் ஒரு டூல் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அக்கௌண்டிங் ஒரு கட்டுப்பாட்டு கருவியாக அமைகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட், அசிஸ்டன்ஸ் டு கவர்மெண்ட். அசிஸ்டன்ஸ் டு கவர்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, அரசுக்கு உதவி புரிதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கவனி, கவர்மெண்ட்ஸ் நீட்ஸ் ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஆன் தி financial aspects of business for various purposes such as taxation, grant of subsidy, etc. Accounting provides relevant information about the business to exercise government control on business enterprises. அதாவது நம்ம கம்பெனியை கண்ட்ரோல் பண்ணுற எல்லா ஒரு இன்ஃபர்மேஷனும் சரி, ஸோ அது கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனாலும் சரி எல்லாருமே. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அக்கௌண்டிங் ரெக்கார்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ரெக்கார்டை என்ன பண்ணோம் அப்படின்னா கவர்மெண்ட்க்கு நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னா, நமக்கு டாக்ஸேஷன் போடுவாங்க, நம்ம என்ன பண்ணுறோம், கிராண்ட் ஆஃப் சப்சிடி அப்படின்னா மானியம் வழங்குறது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நம்ம ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கவர்மெண்ட்க்கு சில ரிப்போர்ட்லாம் நம்ம என்ன பண்ணோம், கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ
நெக்ஸ்ட் டாபிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்னா கணக்கியலின் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்னா அது கணக்கியலின் முக்கியத்துவம். ஸோ அதோட முக்கியத்துவம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட். சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் அப்படின்னா முறையான பதிவேடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கவனி. All the transactions of an enterprise which are financial in nature are recorded in systematic way in the books of accounts. The records are classified under common heads and summarized or prepared. அப்படின்னு என்னன்னா ஒரு கம்பெனியோட ஆல் டிரான்சாக்ஷனும் சரிங்களா, ஆல் டிரான்சாக்ஷன் எப்படி இருக்கணும், அதாவது ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த எல்லா டிரான்சாக்ஷனையும் என்ன பண்ணோம் அப்படின்னா சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெக்கார்ட் பண்ண டிரான்சாக்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா சில காமன் ஹெட்டிங் கீழே என்ன பண்ணோம் அப்படின்னா கிளாஸிஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் என்ன பண்ணுவோம், அதாவது சம்மரைசிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா நிதிநிலை அறிக்கை தயாரித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நிதிநிலை அறிக்கை தயாரித்தல். கவனி. Results of business operations and the financial positions of the concern can be ascertained from accounting periodically through the preparations of financial statement, namely income statement or trading and profit and loss account and balance sheet. This help in distributions of profits to the owners and to provide fund for growth, future growth of the business அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா நிதிநிலை அறிக்கை தயாரித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக இது வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா கம்பெனியோட ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, அதோடைய எல்லா டிரான்சாக்ஷன் என்ன பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ எந்த மாதிரி டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கம்பெனியோட இன்கம் ஸ்டேட்மெண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பேலன்ஸ் ஷீட். சரிங்களா? ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை இயர் பை இயர் ப்ரிப்பேர் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா கம்பெனியோட ப்ராஃபிட் எவ்வளோ, லாஸ் எவ்வளோ அப்படின்ற இன்ஃபர்மேஷனே கிடைக்கும். சரிங்களா? ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்பெனி பற்றி சில முடிவுகளை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது மூலிமா கம்பெனியோட ப்ராஃபிட் என்ன நம்மளுக்கு தெரியுதா. ஸோ ப்ராஃபிட் தெரிஞ்சு அப்படின்னா ஓனருக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ப்ராஃபிட் வந்து வரும். சரிங்களா? அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அமௌண்ட்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓனருக்கு ப்ராஃபிட்டை வந்து சேரும். ஸோ அந்த ப்ராஃபிட் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நெக்ஸ்ட் இயருக்கு அந்த கம்பெனியோட க்ரோத் ஃபண்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வச்சுக்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சு என்ன பண்ணுவாங்க நெக்ஸ்ட் இயருக்கு அந்த கம்பெனி ரன் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதான் இது ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் ப்ராக்ரஸ். அசஸ்மெண்ட் ஆஃப் ப்ராக்ரஸ் அப்படின்னா வளர்ச்சியை மதிப்பிடுதல் அப்படின்னு அர்த்தம். வளர்ச்சியை மதிப்பிடல். கவனி. Analysis and interpretations of financial data can be done to assess the progress made in different areas and to identify the areas of weakness. Management is provided with a complete picture of the liquidity, profitability and solvency of the business. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ரிலேட்டடான டிரான்சாக்ஷனை சரிங்களா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சில இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுவோம் ரெக்கார்ட் பண்ணியிருப்போங்களா, அந்த இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணோம் அப்படின்னா ரீசெக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுதான் அது இன்டர்பிரிட்டேஷன். ஸோ ரீசெக் பண்ணுறது மூலிமா கம்பெனியோட வீக்னஸ் என்ன அப்படின்றது நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ வீக்னஸ் தெரிஞ்சிச்சு என்ன பண்ணுறோம், ஸோ அந்த வீக்னஸ்ஸா ஸோ அந்த எந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி கம்பெனியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வீக்னஸ் என்னன்னு நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் கம்பெனியோட என்ன சொல்கிறாங்க லிக்விடிட்டி, ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் சால்வன்சி. ஸோ ஓவரால் லைபிலிட்டிஸோட வேல்யூ என்ன அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்பெனியோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை என்ன தருது அப்படின்னா அக்கௌண்டிங் நமக்கு தருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் எய்டட் டு டிசிஷன். எய்டட் டு டிசிஷன் மேக்கிங் அப்படின்னா என்னென்னா முடிவெடுக்க உதவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கவனி. Management of a firm has to make routine and strategic decision while discharging its function. Accounting provides the relevant data to make appropriate decision. Future policies and programs can be planned by the management.
பேஸ்ட் ஆன் தி அக்கௌண்டிங் டேட்டா ப்ரொவைடட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா மேனேஜ்மெண்ட் வந்து கம்பெனி ரிலேட்டடான கம்பெனி எப்படி ரன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷனை வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ கம்பெனி வந்து கம்பெனியில் சில மேனேஜ்மெண்ட் இருக்குமா, அந்த மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பெனி எப்படி ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு செயல்தந்திர முடிவுகளை எடுக்க வேண்டியுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை அதாவது ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னா அக்கௌண்டிங்கோட இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அக்கௌண்டிங் வந்து ஒரு கம்பெனிக்கு ரிலேட்டடான ஒரு முடிவுகளை இன்ஃபர்மேஷன் தர்றதால கம்பெனி ரிலேட்டடான டிசிஷன் எடுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்யூச்சர் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் கேன் பி பிளான்ட் பை தி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை தரதால தான் நம்ம என்ன பண்ண முடியுது ஃப்யூச்சரை பற்றி அதாவது எதிர்கால பற்றி கொஞ்சம் சில பாலிசிஸ் கொள்கைகள் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் ஆர் பிளான்ட் அப்படின்னு அது சில திட்டங்கள் கம்பெனி எப்படிலாம் ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்பெனி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சில பிளான் பண்ணி வச்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங்கோட இன்ஃபர்மேஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் சாட்டிஸ்ஃபைஸ் லீகல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா சட்ட தேவைகளை பூர்த்தி செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பாருங்கள், வேரியஸ் லீகல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் லைக் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட், PF for employees state insurance, ESI contributions, tax deducted at sources, DDS, filling of tax returns are properly fulfilled with the help of accounting, preparations of accounting accounts and financial statements as per the legal requirements is also facilitated. ஸோ சாட்டிஸ்ஃபைஸ் லீகல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு என்னென்னா சட்ட தேவைகளை பூர்த்தி செய்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த மாதிரி தேவைகளை பூர்த்தி செய்கிறாங்க அப்படின்னா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா எம்ப்ளாயீஸ், ஸோ அவங்களோடைய பிஎஃப் டீட்டெயில்ஸு, சரிங்களா, இஎஸ்ஐ டீட்டெயில்ஸ், நெக்ஸ்ட் ஒன் டிடிஎஸ் டீட்டெயில்ஸ், இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அக்கௌண்டிங்கில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது என்ன அப்படின்னா அந்த அக்கௌண்டிங் வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த டீட்டெயில்ஸும் நம்ம விடக்கூடாது. ஸோ எம்ப்ளாயீஸ் கம்பெனி எப்படி ரன் ஆகிட்டுருக்கு, கம்பெனியில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம், சரிங்களா, கம்பெனியோட எம்ப்ளாயீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஸோ ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் தான் அவங்க என்ன பண்ண முடியும், நம்ம கவர்மெண்ட்க்கு சில வந்து ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கவர்மெண்ட்க்கு ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கு அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இன்ஃபர்மேஷன் டு இன்ட்ரெஸ்டட் குரூப்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்டட் குரூப்ஸ் அப்படின்னு என்னென்னா பயனீட்டாளர்களுக்கு தகவல் தருதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பயனீட்டாளர்களுக்கு தகவல் தருதல். ஸோ எந்த மாதிரி தகவலை தராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா accounting supplies appropriate information to different interested groups like owners, management, creditors, employees, financial institutions, tax authorities and the government அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் டு இன்ட்ரெஸ்டட் குரூப்ஸ் அப்படின்னா என்னென்னா பயனீட்டாளர்களுக்கு தகவல் தருதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க யாருக்கு இன்ஃபர்மேஷன் தராங்க அப்படின்னா ஓனர்ஸ், மேனேஜ்மெண்ட், கிரெடிட்டார்ஸ், ஓனர், மேனேஜ்மெண்ட், கிரெடிட்டார்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் அண்ட் கவர்மெண்ட். ஸோ என்ன பண்ணுறாங்க, கம்பெனியோட உரிமையாளருக்கு கொடுக்குறாங்க, கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் நிர்வாகம் இல்லையா அவங்களுக்கு கொடுக்குறாங்க, கம்பெனியோட கிரெடிட்டர்ஸ் யார் கடனீந்தோர்னு சொல்லுவோமா, ஸோ அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தராங்க. நெக்ஸ்ட் ஒன் யார் எம்ப்ளாயீஸ்க்கு, அது நான் நெக்ஸ்ட்டு டாக்ஸேஷன் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு என்னது நிதி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு அப்புறம் என்னது டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் அப்படின்னா வரி விதிப்பு அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு, சென்ட் கவர்மெண்ட். ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேரியஸ் இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்பெனியோட யூசர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா,
இன்ட்ரெஸ்ட் யூசர்ஸ்க்கு. ஸோ அந்த யூசர்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்பெனியோட இன்ஃபர்மேஷனை தராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் லீகல் எவிடன்ஸ். லீகல் எவிடன்ஸ் அப்படின்னா accounting records are generally accepted as evidence in court of law and other legal authorities in the settlement of disputes. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொதுவாக எல்லா நீதிமன்றத்துலையும் என்ன பண்ணுறாங்க கோர்ட் ஆஃப் லா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ எங்கள் நீதிமன்றத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது கம்பெனியில் ஏதாவது பிரச்சனை ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெக்கார்ட் பண்ணோம் இல்லைங்களா அக்கௌண்டிங்கை. ஸோ அந்த ரெக்கார்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதாவது கோர்ட்டுக்கு தரலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதை கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோர்ட் ஒரு எவிடன்ஸாக எடுத்துக்குவாங்க. ஸோ அக்கௌண்டிங்கை நம்ம என்ன பண்ணுறோம் எல்லா டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ ஏதாவது கம்பெனியில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணலாம் எவிடன்ஸாக கோர்ட்டில் நம்ம கொடுக்கலாம். ஸோ அதை என்ன பண்ணுவாங்க அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டேஷன்ஸ் ஆஃப் டேக்ஸ். கம்ப்யூட்டேஷன்ஸ் ஆஃப் டேக்ஸ் அப்படின்னா accounting records are the basic sources for computations and settlement of income tax and other taxes. அப்படின்னு இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டேக்ஸ் அப்படின்றது வரி கணக்கிடுறது அப்படின்னு சொல்கிறாங்க. வரி கணக்கிடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும் இல்லை அதர் டேக்ஸாக இருக்கட்டும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா சில கவர்மெண்ட்ஸ்க்கு டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த அக்கௌண்டிங் வந்து ரெக்கார்ட் பண்ணோம் இல்லையா அதை வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு எவிடன்ஸாக எடுத்து நம்ம என்ன பண்ணுறாங்க டேக்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் பாரு கவனி இன்கம் டேக்ஸ் ஆர் அதர் டேக்ஸ் சரிங்களா. இதை வந்து கணக்கிடுறதுக்கு நமக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அக்கௌண்டிங்கோட பேசிக் இருக்கு இல்லைங்களா அக்கௌண்டிங்கோட பேசிக் சோர்ஸ் இருக்கு இல்லைங்களா அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க வந்து நமக்கு டாக்ஸேஷன் போடுவாங்க. ஸோ இது மூலிமா என்ன தெரியுது அக்கௌண்டிங் ரெக்கார்ட் பண்ணுறது மூலிமா ஸோ கவர்மெண்ட்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ட் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பாக கம்பெனி பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம என்ன பண்ணணும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணதை சில யூசர்ஸ்க்கு தரணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அது வந்து டாக்ஸேஷனுக்கு தரணும். நெக்ஸ்ட் ஒன் செட்டில்மெண்ட் டூரிங் மெர்ஜர் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ செட்டில்மெண்ட் டூரிங் மெர்ஜர் அப்படின்னா when two or more business units decide to merge. Accounting records provide information for deciding the terms of merger and any compensation payable as a consequence of merger அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா செட்டில்மெண்ட் டூரிங் மெர்ஜர் அப்படின்னா இணைப்பின் போது தீர்வு செய்தல் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 or more கம்பெனிஸ் மெர்ஜ் ஆகுது இல்லைங்களா. நம்ம என்ன பண்ணுறோம் சில திடீர்னு நம்ம கம்பெனியில் ஏதாவது ஒரு லாஸில் போகலாம் இல்லையா நம்ம ஏதாவது பார்ட்னர்ஸ் என்ன பண்ணலாம் ஜாயின் பண்ணலாம். ஸோ இது மாதிரி 2 or more கம்பெனிஸ் வந்து மெர்ஜ் ஆகும்போது அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னா அக்கௌண்டிங்கோட இன்ஃபர்மேஷன் தான். ஸோ அக்கௌண்டிங்கோட இன்ஃபர்மேஷனை வச்சு தான் ஸோ அதுக்கு முன்னாடி டிசிஷன் எடுத்து எவ்வளோ பார்ட்னர்ஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் காம்பன்சேஷன் எவ்வளோ கட்டணும் அப்படின்றத டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ என்னது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பெனி எப்படி சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணணும் சரிங்களா. அப்படி நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எப்படி அசஸ்மெண்ட் ப்ராசஸஸ் என்ன எப்படி டிசிஷன் எடுக்கிறது லீகல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் குரூப்புக்கு எப்படிலாம் நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் லீகல் எவிடன்ஸு கம்பெனிக்கு எப்படி யூஸ் ஆகுது டாக்ஸேஷனுக்கு இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் எப்படி யூஸ் ஆகுது லாஸ்ட்டாக பார்ட்னர்ஷிப்க்கு எப்படி இது யூஸ் ஆகுது அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸை எது நமக்கு தருது அப்படின்னா அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் தருது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது அக்கௌண்டிங் ரெக்கார்ட் பண்ணுறது மூலிமா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இதுதான் என்னது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். தேங்க்யூம்மா.